ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா ஆனுவல் பிளானர் தள்ளி போனது மிகப்பெரிய கஷ்டம் அனைத்து மாணவர்களுக்கும். அதாவது காவலர் தேர்வை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய கஷ்டம். அதே நேரத்தில் ஏற்கனவே தேர்வை எழுதி அந்த முடிவுகள் வெளிவராமல் அது ஒரு பக்கம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கஷ்டமா இருக்காங்க. ஏன்னா 6 மாதத்திற்கும் மேலாக முடிவுகள் என்ன ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிலுவையிலே இருக்கு வழக்குகள். அதனால முடிவுகள் வெளியிடப்படவில்லை. ஸோ இப்படி தொட்ட இடமெல்லாம் வந்து நமக்கு கஷ்டத்தையே வந்து கொடுக்கக்கூடிய வகையில தான் டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு இருக்கு. சோ நான் இதுக்கு முந்தைய பதிவான நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கும் பொழுது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, ஏன் மரியாதை குறைவாக பேசுகிறீர்கள்? மரியாதை குறைவாக நாங்க எந்த இடத்துலயும் அதுல நான் பேசல. என்ன மக்கள் மாணவர்களுடைய ஆதங்கம், சோ எனக்குமே அது இருந்த ஆதங்கம், அதை தான் வெளிப்படுத்தினேன். ஒருத்தருடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் கஷ்டத்தை தாங்குவாங்க. நீங்க பண்ண ஒரு சின்ன பிழைக்காக இன்று வயதால் வெளியேறக்கூடியவர்கள் அதிகம் பேர் இருக்காங்க. கண்டிப்பா அது உண்மைதானே. சோ கொரோனா என்ற ஒரு இயற்கை பேரழிவு வந்துச்சு. அதை காரணம் காட்டி 2 வருட வயது தளர்வை நீங்க கொடுத்தீங்க. காரணம் என்ன? இயற்கை பேரழிவு. ஒரு இயற்கையால் நிகழ்ந்த பேரழிவிற்கே நீங்கள் ஒரு வயதை வந்து தளர்வு கொடுக்கும் பொழுது இது மனிதர்களால் நிகழ்ந்த ஒரு அழிவு. ஆமா தானே? மனிதர்களால் நிகழ்ந்த ஒரு பிழை. சோ நீங்க ஒரு கொஸ்டின் பேப்பர்ல தப்பா பிரிண்ட் பண்ணிருக்கீங்க. நீங்க ஒரு கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின்ஸ் தப்பா மிஸ்டேக்கனா எடுத்திருக்கீங்க. சோ இதனால் வந்து மாணவர்கள் என்ன ஆயிருக்காங்க? பாதிப்படைந்திருக்காங்க. இன்னைக்கு அதனாலதான் கேஸை போட்டு நிறுத்தி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு அது ஒரு கேஸ். ஆனா அந்த கேஸ் இத்தனை வாய்தாக்கள் வாதாடி சோ கடந்து போகும்பொழுது நிறைய பேர் அவர்களுடைய வாழ்க்கையை இழக்கிறாங்கல்ல, பயப்படுறாங்க. 30 வயது நெருங்க போது நான் எஸ்ஐக்கு எலிஜிபிள் ஆக மாட்டேனா, 26 வயது முடிய போது நான் பிசிக்கு எலிஜிபிள் ஆக மாட்டேனா பயப்படுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய தருணத்துலதான் ஒரு பொதுநல மனு வந்து நாங்க ரெடி பண்ணிருக்கோம். இது 3 விதமான பிரச்சனைகளை வந்து எடுத்து பேசப்பட்டிருக்கு. இந்த 3 விதமான பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளை எப்படி வந்து நம்ம சமாளிக்கலாம், இது வந்து ஒரு பொதுநல மனுவா தான் நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்திருக்கேன். சோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் குரல் கொடுத்து கேட்கக்கூடிய மாணவர்களுடைய ஆதங்கங்கள் அங்கங்க இருக்கு. கண்டிப்பா நம்ம எல்லாருடைய மனசுலயும் என்ன இருக்கு? கேள்வி இருக்கணும். கண்டிப்பா கேள்வி கேட்கணும். ஏன் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணிருக்கீங்க? ஏஜ் ரிலாக்ஸேஷனாவது கொடுங்க, நோட்டிபிகேஷனை சீக்கிரமா வெளியிடுங்க, நடந்து முடிந்த தேர்வுகள் ரிசல்ட்டை வந்து சீக்கிரமா வெளியிடுங்கன்னு சொல்லிட்டு பல பேருடைய உரிமை குரல்கள் கண்டிப்பா இருக்கு. ஆனா அது எல்லாமே ஒரே இடத்துல இருந்தா ஆங்காங்கே இருக்கு. இதுதான் உண்மை. சோ எல்லாருமே ஒரே இடத்துல நின்று என்ன பண்ணல, பேசல. அங்கங்க இருக்கும். ஆனா அந்த குரல்களை எல்லாம் ஒன்றிணைக்க வேண்டும். அந்த குரல்களை எல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய இடமாக நமது தமிழக சட்டமன்றம் தான் பார்க்கப்படுகிறது. நம்ம தமிழக சட்டமன்றத்துக்கு நம்மளால தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்டிருக்கோம்ல, எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியினராக இருந்தாலும் சரி, அங்கே தேர்ந்தெடுக்க அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் மக்களுடைய ஒவ்வொரு பொன்னான வாக்குகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான். அப்ப நம்ம தொகுதி பிரச்சனைகளுக்கு மட்டும் அவங்க போய் பேச வேண்டாம். நம்ம தமிழக மாணவர்கள் படக்கூடிய கஷ்டத்தையும் அவர்கள் என்ன பண்ணலாம், நம்மளுடைய சார்பில் அவங்க எடுத்துரைக்கலாம். அதற்காக தான் இந்த பொதுநல மனு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் கையிலையும் போய் சேரணும். 234 தொகுதி இருக்கு தமிழகத்துல. அந்த 234 தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்கள் கையிலுக்கும் இந்த மனு நம்ம பிரிஞ்சிருக்கோம்ல, நம் மாற்றம் வேணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம மாணவர்கள். அந்த மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரே இடத்துல இல்ல, இப்ப அங்கங்க பிரிஞ்சு ஒவ்வொரு தமிழகத்தினுடைய ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கும், ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியிலையும் இருக்கும். சோ என்னால முடிஞ்ச அளவுக்கு என் தொகுதியை நான் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கூட கமெண்ட் பண்ணிக்கோங்க. நாங்க இந்த தொகுதி வாங்க மீட் பண்ணி போய் கொடுக்கலாம் மனு. தாராளமா மீட் பண்ணி ஒரு 5 பேரோ அல்லது 6 பேரோ கூட மீட் பண்ணி உங்களுடைய கையெழுத்து இந்த மனுவின் கீழ் ஒரு அட்டாச் பண்ணி தாராளமா உங்களுடைய எம்எல்ஏக்கு கொடுங்க. என்ன பண்ணணும்ன்றதெல்லாம் இந்த வீடியோல நான் டீடைலா சொல்றேன். சரிங்களா? இந்த மனுவை கொண்டு போய் சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்ட சேருங்க. முக்கியமா 2 பேர் நான் வந்து அதிகப்படியா சொல்ல விரும்பல, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் நான் வந்து குறை சொல்ல விரும்பல. முக்கியமா ஒரு 2 பேர் கண்ணிலையாவது இது போய் சேரணும். அந்த 2 பேர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமதி சௌமியா அன்புமணி எம்எல்ஏ. ஓகேவா? அவர் எந்த தொகுதியை சேர்ந்தவர்னு தெரியும். அவர் தொகுதியை சேர்ந்த மாணவர்கள் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு கொண்டு போய் தயவு செஞ்சு இதை சேருங்க. அவங்க கொஞ்சம் மாணவர்கள் நலனுக்காகவோ அல்லது பொது நலனுக்காகவோ அவர்கள் என்ன பண்ணுவாங்க, தன் சட்டமன்றத்தில் தன்னுடைய குரலை வந்து எழுப்புவாங்க. சரிங்களா? இன்னொரு முக்கியமான ஒரு பெண்மணி, நான் 2 பேருமே பெண்மணி தான் சொல்றேன். ஒருவர் சௌமியா அன்புமணி, திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள். இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். சோ இவர்கள் இருவர் கண்ணில் படும் வரை அந்த தொகுதி மாணவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதை பதிவிறக்கம் செஞ்சு பிரிண்ட் அவுட் எடுத்து என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு அவங்க கண்ணுக்கு கிடைக்கிற மாதிரியோ அல்லது அவர்கள் கைக்கு கொடுத்து தயவு செஞ்சு உங்களோட சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. போதும், நான் ஒன்னும் அதிரி புதிரியா நம்ம இப்படி பண்ணோம், நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டோம் அதெல்லாம் சொல்லாதீங்க. மனுவில் நான் குறிப்பிட்டிருக்கிறது என்னவோ அது மட்டும் இல்லாம நீங்க என்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றீங்களோ அது தயவு செஞ்சு அவங்களுக்கு புரிய வச்சுட்டு வாங்க. அதை அவர்கள் கண்டிப்பா அலசி ஆராய்ந்து சட்டமன்றத்தில் அதை ஒரு குரலாக எழுப்பி ஆளுங்கட்சிக்கும் காவல் அதிகாரிகளுக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்குன்றதையாவது என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா தெரியப்படுத்துவாங்க. சோ இப்படியாவது நம்மளுடைய கவனத்தை வந்து தெரியப்படுத்துவோம். நம்ம வந்து ரோட்ல இறங்கி போராட்டமே பண்ணிக்கலாம். நம்ம ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணி இப்படி நம்ம என்ன பண்ணிக்க வேண்டாம், ப்ரூஃப் பண்ணிக்க வேண்டாம். நம்மளுடைய போராட்டத்தை ரொம்பவே
அமைதியான வழியில கொண்டு போவோம். சோ நம்ம பொதுநல மனுவை முதல்ல வந்து என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்போம். அவர்களின் மூலமாக ஏதாவது ஒரு வகையில நமக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கிறதா என்று நம்ம பார்ப்போம். சோ இந்த பொதுநல மனுவில் நான் என்னென்ன கூறியிருக்கின்றதை தான் தெளிவுபடுத்த விரும்புறேன். சோ இந்த மனு நான் இப்போ ஒரு ஃபார்மேட் நான் ரெடி பண்ணிருக்கேன், வேலூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏக்கு கொடுக்கணும்னு. சரிங்களா? நீங்க உங்களுடைய எம்எல்ஏ இப்ப வேலூர் எடுத்துக்கிட்டீங்களா, 5 தொகுதி இருக்கும். குடியாத்தம், கேவி குப்பம், அணைக்கட்டு, காட்பாடி மற்றும் வேலூர். இந்த 5 தொகுதிகள் வேலூர்ல இருக்கும். சோ எங்களுடைய மாணவர்கள் சார்பாகவும் நாங்க இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் சார்பாகவும் நாங்க ஒவ்வொரு தொகுதி எம்எல்ஏ கிட்ட இதை எடுத்துட்டு போய் சேர்க்கிறோம். சோ உங்களுக்கு நான் வந்து ஒரு ஃபைல் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன். அதை தான் நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்க போறீங்க. அப்போ இந்த இடம் மற்றும் தேதியை நான் எடுத்துட்டு இருப்பேன். சோ அந்த நீங்க எந்த இடத்துல யாருக்கு கொடுக்க போறீங்க, என்ன டேட்ல கொடுக்க போறீங்கன்றதை நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பெருநர்ல இதை எடுத்துட்டு இருப்பேன். பெருநர்ல உங்களுடைய ஏரியாவுடைய எம்எல்ஏ, உங்களுடைய தொகுதியினுடைய எம்எல்ஏ வந்து பெண்ணாக இருக்கக்கூடிய பட்சத்துல திருமதின்னு போட்டுக்கோங்க, ஆணாக இருக்கக்கூடிய பட்சத்துல திரு எம்எல்ஏ அவர்கள் போட்டு எந்த சட்டமன்ற தொகுதியை சேர்ந்தவரோ அந்த சட்டமன்ற தொகுதியை தெளிவா குறிப்பிட்டு தமிழ்நாடுன்னு போட்டு பின்கோட் போட்டு கொடுத்துருங்க. புரியுதுங்களா? சோ அப்ப இதையும் மட்டும் நான் ரிமூவ் பண்ணி தான் ஃபைல் அட்டாச் பண்ணிருப்பேன். அதை மட்டும் நீங்க ஃபில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அனுப்புனர் 2025, 2026 காவலர் தேர்வை எழுதிய மற்றும் தேர்வுக்கு காத்திருக்கக்கூடிய மாணவர்கள். அப்ப நீங்க தான் 2025 எக்ஸாம் எழுதிட்டு இன்னுமே ரிசல்ட் வரலன்னு காத்துட்டு இருக்காங்க பாரு, அந்த பரிதாபமிக்க மாணவர்கள். அவர்களுடைய நிலை மிகவும் மோசமானது. நாளைக்கு வருமா, ரிசல்ட் வராதா, என்னன்னே தெரியாம அடுத்த தேர்வுக்கு படிக்கணும்ன்ற ஒரு ஐடியாவும் இல்லாம, ஏதாவது வேலைக்கு போகணுன்ற ஒரு முயற்சியும் இல்லாம, எதுவுமே இல்லாம பாவம் பரிதவிச்சுட்டு இருக்காங்கல்ல, அவர்கள் சார்பாகவும் இந்த 2027 ஒரு காவலர் தேர்வு வந்துடாதா, அதற்கான ஆனுவல் பிளானர் வெளியிட்டீங்களே, அது இன்னைக்கு என்ன ஆச்சு? முதல்ல ஆனுவல் பிளானர்னா என்ன, அது அவங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஆனுவல் பிளானர்னா என்ன? ஒரு வருடத்தில் நடக்கக்கூடிய தேர்வுகளுக்கான அட்டவணை, அதுக்கு பேர் தான் ஆனுவல் பிளானர். நீ எடுத்துட்டு போய் 2027 நடத்தக்கூடிய தேர்வுக்கான அட்டவணை இப்ப கொடுக்கலாமா? அது அந்த வருஷம்ல கொடுத்துருக்கணும். நீ அப்படி நடத்துறதா இருந்தா இந்த வருஷம் எதுக்கு கொடுத்துட்டு இப்ப மாத்துனீங்க? அப்ப ஆனுவல் பிளானர் என்பது இந்த 2026 வருடம். அதுக்கு மேல பாருங்களேன், ஆனுவல் பிளானர் ஆஃப் த இயர் 2026 and 27 போட்டிருக்காங்க. நீங்க வேணா அது 26, 27 போடலாம். வயசு 26 வரையும் எழுத விடுவீங்களா? இல்ல. அப்ப வயது தளர்வாது கொடுக்கணும்ல. உங்களுக்கு சாதாரண ஒரு வருடம் கடந்து போயிடுது, ஆனா மாணவர்களாகிய எங்களுக்கு எப்படி கடந்து போகும்? அப்போ அதை வந்து குறிப்பிட்டு தான் இங்க வந்து பேசியிருக்கோம். என்னன்னு பாத்துக்கோங்க. பொருள் என்ன சொல்லியிருக்கோம்னா, காவலர் தேர்வில் தேர்ச்சி பெற்று இறுதி முடிவை விரைவில் வெளியிட நடவடிக்கை எடுக்க கோரியும், அதாவது 2025 காவலர் தேர்வில் தேர்ச்சி பெற்றாங்கல்ல, அவர்களுடைய இறுதி முடிவு ஃபைனல் ரிசல்ட் வந்து சீக்கிரமா வெளியிடுறதுக்கும் 2026 காவலர் தேர்விற்கான அறிவிப்பை, அதாவது 2026 நடப்பாண்டிற்கான காவலர் தேர்விற்கான அறிவிப்பை வெளியிட நடவடிக்கை எடுக்க கோரியும், மேலும் முக்கியமான வார்த்தை, மேலும் வயதை இழந்த மாணவர்களுக்கு வயது தளர்வு அளிக்க கோரியும் தொடர்பாக இந்த மனுவானது பேசப்படுகிறது. அப்ப 3 முக்கியமான கோரிக்கைகளை தான் இந்த மனுவின் வாயிலாக நம் சட்டமன்ற உறுப்பினர்களின் வாயிலாக சட்டமன்றத்துக்கு எடுத்து செல்லவிருக்கிறோம். இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு போய் அவர்களிடம் பணிவாக இந்த வேண்டுகோளை வைங்க. கண்டிப்பா நம்மளுடைய சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்கள் நம்மளை நம்பிதான் அவங்க ஜெயிச்சாங்க, நம்மளால ஜெயிச்சாங்க. கண்டிப்பா நமக்கான ஃபேவரா அவங்க கண்டிப்பா பண்ணுவாங்க, கேள்வி எழுப்புவாங்க அப்படின்றதுனால இதை சொல்றேன். சரிங்களா? சோ 3 விஷயம். 1, 2025 ரிசல்ட் வித்தேல்ல இருக்கு, அதை வந்து ரிலீஸ் பண்ணுங்க. 2026 நோட்டிபிகேஷன்ஸ் வந்து டிலே பண்ணாம ப்ராசஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்கோம்னா, ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுங்க. ஓகேவா? சோ இப்போ வந்து பாருங்க, முதல் கட்டமா மதிப்பிற்குரிய எங்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு வணக்கம். இதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கான இதை கொடுத்துடணும், வணக்கம். அவங்களுக்கான எல்லா விஷயத்தையும் செய்யறதுக்காக அவங்களுக்கு ஒரு வணக்கம். அடுத்தது, முதலாவதாக எங்கள் தொகுதி மக்களின் பேராதரவுடன் சட்டமன்ற உறுப்பினராகி மக்களின் குறைகளை சட்டமன்றத்தில் தங்கள் குரலாக ஒலிக்க பொறுப்பேற்றமைக்கு எங்கள் தொகுதி மக்களின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சரிங்களா? எங்களோட பிரச்சனைகள் எல்லாம் சட்டமன்றத்துல எங்களோட சார்பில் பேசுறதுக்கான ஒரு குரலா தான் உங்களை நாங்க தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கோம். அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு, சமூக நீதி மற்றும் சமத்துவ கொள்கைகளை, ஏதாவது தப்பு இருக்கான்னு உங்களுக்கு படிச்சு காமிச்சிடறேன், நான் எதுவும் தவறா பேசல, அதுக்காக தான். சமூக நீதி மற்றும் சமத்துவ கொள்கைகளை நிறைவேற்ற தாங்கள் எடுக்கும் முடிவுடன் இன்று காவலர் தேர்வுக்கு காத்திருக்கும் மாணவர்களின் கண்ணீரையும் மற்றும் காவலர் தேர்வு முடிவுகளை எதிர்நோக்கி இருக்கும் மாணவர்களின் கனவுகளையும் கருத்தில் கொண்டு எங்களுடைய கோரிக்கையை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அப்போ காவலர் தேர்வு இந்த வருடமாவது வராதா, வந்ததுல பாஸ் ஆகி நம்ம குடும்ப சூழ்நிலையை மாத்திர மாட்டோமான்னு கண்ணீரோட ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கும், ஏற்கனவே காவலர் தேர்வில் தேர்ச்சி பெற்று அதுல நம்ம ரிசல்ட் வந்துருச்சுன்னா நம்ம குடும்ப சூழ்நிலையே மாறிடுமேன்னு ஒரு கனவோடு இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கனவுகளை தான் உங்களுடைய கோரிக்கையா நான் உங்க கவனத்துக்கு கொண்டு வருகிறோம். கோரிக்கை விவரம். முதல் கோரிக்கை, 2024 வரக்கூடிய அந்த காவலர் தேர்விற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று காத்திருந்த மாணவர்களின் கனவு 2025 வெளியான அறிவிப்பினால் தான் ஓரளவு நிம்மதி அடைந்தது.
அப்ப பாருங்க, இன்னைக்கு 2026 இருக்கும். இது கிட்டத்தட்ட 2.5 வருஷம். 2024 நோட்டிபிகேஷன் வர வேண்டியது, அது வராம கேஸ் அப்படி இப்படின்னு இழுத்து 2025 தான் அறிவிப்பு வெளியாச்சு. கொஞ்சமாவது சந்தோஷமானாங்க மாணவர்கள். ஆனால் தேர்வோ வருட இறுதியில் நடந்தது. 2025 வருட இறுதியில தான், லாஸ்ட்ல தான் எக்ஸாமே நடந்தது. ஆனால் இன்னுமே முடிவுகள் வெளிவராமல் உள்ளன. அப்படி நடந்த எக்ஸாமுக்காக ரிசல்ட்டை சீக்கிரம் கொடுத்தீங்களா? இல்ல. கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆயிடுச்சு ஒரு நோட்டிபிகேஷன் ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு. ஆகையால் மாணவர்கள் மிகுந்த மனச்சோர்வோடு உள்ளனர். கஷ்டம் தானே யாரா இருந்தாலும். 2.5 வருஷம் ஒரு டிகிரி முடிச்சிருக்கலாங்க, ஒரு டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம். இப்படி நீ காவலர் தேர்வு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடிய ஒரு மாணவன் ஒரு டிகிரியே முடிச்சிருக்கலாமே. அது மட்டுமல்லாமல் வருடங்கள் உருண்டோடுவது போல மாணவர்களின் வயதும் வேகமாக கடந்து போகிறது. சும்மா போது அப்படின்னா அவரெல்லாம் என்றும் மார்க்கண்டேயன் 16 வயது மாதிரி அப்படி நின்னுட்டாரா? கிடையாது. வயசு எப்படி போயிட்டே இருக்குல்ல, வருஷம் மட்டுமா போது, வயசுல போது. எனவே இதை கருத்தில் கொண்டு நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து முடித்து மாணவர்களின் தேர்வு முடிவுகளை விரைந்து வெளியிட நடவடிக்கை எடுக்க தங்களின் வாயிலாக மாணவர்களின் சார்பாக கோரிக்கை விடுக்கிறோம். சோ இந்த ஒரு விஷயத்தை முதலில் பதிவு பண்ணுங்க. ஏன்னா இதுதான் முதல். ஏன்னா அது முடிஞ்சாதான் அடுத்த கட்ட நோட்டிபிகேஷனுக்கே அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அவங்களை தீர்த்து விடணும். 2024 ஆண்டு நோட்டிபிகேஷன்ல 2025 எக்ஸாம் எழுதி 2026 முடிவுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய நிலையை முதல்ல வந்து என்ன தீர்க்கணும். அதை வந்து ஃபர்ஸ்ட் கோரிக்கையா வச்சிருக்கோம். இரண்டாவது கோரிக்கை, இந்த மனச்சோர்வுடன் 2026 ஆண்டு வெளியிடப்பட வேண்டிய காவலர் தேர்வுக்கான எந்த அறிவிப்பையும் வருட கேலண்டரில் சொன்னதை போல் வெளியிடப்படாமல் அடுத்த வருடத்திற்கு ஒத்தி வைத்திருப்பது மாணவர்களின் மத்தியில் மிகுந்த கலக்கத்தையும் மற்றும் பயத்தையும் கொடுத்துள்ளது. உண்மைதானே? ஏற்கனவே இன்னும் ரிசல்ட் வரலையே, அந்த ரிசல்ட் வந்தாதானே நமக்கு நோட்டிபிகேஷன் வரும்ன்ற பயத்தோட இருந்தவங்க மத்தியில இந்த வருஷம் நோட்டிபிகேஷன் எல்லாம் கிடையாது, அடுத்த வருஷம் தான் நோட்டிபிகேஷன், ஒத்தி வச்சது மிகப்பெரிய தப்பு தானே. அதான் இவங்க சொல்லியிருக்காங்க. பயம் வந்திருக்கு, கலக்கத்தை கொடுத்திருக்கு. ஏன்னா அவர்கள் வந்து யோசிக்கிறாங்க, நமக்கு ஏஜ் வருமா அடுத்த வருஷத்துல நம்ம அந்த வயது தளர்வுகளை கொடுக்காம போயிடுவாங்களா, அப்ப நம்ம வெளியே போயிடுவோமா, பயம். ஏற்கனவே இந்த வருஷம் செப்டம்பர்லயே வயது தளர்வு முடிவடையும் நீங்க சொல்லியிருந்தீங்க, கொரோனா காலகட்டத்தினுடைய வயது தளர்வு. அப்படி முடிவடைஞ்சிச்சுன்னா இந்த வருஷமே என்னால எக்ஸாம் எழுத முடியலன்னு பாதி பேர் வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு இப்ப மேலும் நீங்கள் என்ன பண்ணிருக்காங்க, பயத்தையும் கலக்கத்தையும் கொடுத்திருக்கீங்க. இப்ப எனவே வெளியிடப்படும் என்று சொன்ன பிசி மற்றும் எஸ்ஐ அறிவிப்புகளை விரைந்து வெளியிட நடவடிக்கை எடுக்க கோரியும் கோரிக்கை விடுக்கிறோம். சரிங்களா? அப்ப நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க சொன்ன டெக்னிக்கல் எஸ்ஐ வரல, பேண்ட் பிசி வரல, சரி அதையாவது விட்டுருங்க. நீங்க சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் பிசிஎஸ்ஐ வேகன்சியாவது கொஞ்சம் சீக்கிரமா வெளியிடுங்க. எக்ஸாம் கூட நடத்துங்க. ஆனா நீங்க நோட்டிபிகேஷன் பப்ளிஷ் பண்ற நேரத்துல நான் அந்த வயசுல இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் எலிஜிபிள் தான், கொஞ்சம் தள்ளி கூட எக்ஸாம் நடத்திக்கோங்க. ஒரு 3-4 மாசம் 5-6 மாசம் கூட. சொல்றது புரியுதுங்களாங்க? நோட்டிபிகேஷன் விட்டு ஒரு 6 மாசம் கூட நீங்க தான் கோர்ட்டு கேஸ் இழுபறிய காரணம் காமிச்சு தள்ளி வைக்கிறீங்களே எக்ஸாம், அப்படி கூட தள்ளி வைங்க. ஆனா நோட்டிபிகேஷன் பப்ளிஷ் பண்ற அன்னைக்கு எனக்கு வயசு இருந்துச்சுன்னா நான் இன்னைக்கு அந்த தேர்வுக்கு எலிஜிபிள், அந்த தேர்வின் மூலமா நான் செலக்ட் ஆவன்ற ஒரு நம்பிக்கையில நான் என்ன பண்ணுவேன், படிப்பேன். அததான் அவங்க கேட்கிறாங்க. அடுத்து, ஏனென்றால் தேர்வுக்கு உரிய வயதை மீறி மாணவர்களின் வயது கடந்து செல்கிறது. 24 வயசுலதான் ஒரு மாணவனால ஏற முடியும், ஓட முடியும், தாண்ட முடியும் நீங்க ஒரு பிக்ஸ் பண்ணிருக்கீங்க. ஏன் அவனால 26ல செய்ய முடியாதா, இல்ல 28ல செய்ய முடியாதா? இந்த மாதிரி நீங்க பிக்ஸ் பண்ண ஒரு வயசு தாண்டி எங்க வயசு போயிட்டு இருக்கு. நான் அந்த வயசுலயும் செஞ்சு காமிப்பேன். ஆனா நீங்க தான் என்ன கூப்பிட மாட்டேன்றீங்களே. அதனால எனக்கு இது அவர்களுக்கு அதிக மனச்சோர்வையும் பயத்தையும் கொடுக்கிறது. ஏற்கனவே கொரோனா என்ற இயற்கை பேரழிவிற்கு 2 வருட வயது தளர்வை அறிவித்த இந்த அரசு இல்ல, அரசு அறிவித்தது. அதனால இயற்கையின் பிழைக்கே தளர்வு உண்டு எனில், இயற்கையாக நடந்த ஒரு பேரழிவின் பிழைக்கே தளர்வு உண்டு எனில் மனிதரின் பிழைக்கும் தளர்வு நியாயமானது. கொஸ்டின் பேப்பர் தப்பு பண்ணது, தப்பா பிரிண்ட் பண்ணது என்னோட தப்பு இல்ல. அந்த கொஸ்டின் பேப்பர்ல நடந்த கேள்விகளுடைய முரண்பாடுக்கு நான் பொறுப்பு இல்ல. புரியுதுங்களா? இவ்வளவு விஷயம் நடந்தது வந்து யாருடைய இதுன்னு உங்களுக்கே தெரியும், யாருடைய மிஸ்டேக்ஸ்ன்னு. ஆனா இவ்வளவு தப்பையும் பண்ணிட்டு தண்டனை மட்டும் எனக்கா? வயசு இல்ல, வெளியே போ அப்படின்னு சொல்றது. சோ இதை கருத்தில் கொண்டு தளர்வு நியாயமானது, மனிதரின் பிழைக்கும் நீங்கள் தளர்வு தர வேண்டும், வயது தளர்வு ஓகேங்களா என்பதை கருத்தில் கொண்டு மாணவர்களுக்கு உரிய வயது தளர்வை அளிக்க கோரியும் தங்களின் வாயிலாக கோரிக்கை விடுக்கிறோம். இதை மேற்கோள் காட்டியாவது கண்டிப்பா சொல்லுங்க. கொரோனாவுக்கு மட்டும் இல்ல, மனிதர்களின் தவறுகளுக்கும் பிழை நியாயமானதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்க. குறிப்புன்னு சொல்லிட்டேன். சோ நம்மளுடைய இந்த தாவேக அரசினுடைய மிகப்பெரிய ஒரு சென்டென்ஸ் கூற்று என்னன்னா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், எல்லாருக்கும் எல்லாமே சமமா கிடைக்கணும்ன்றதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட்டினுடைய அர்த்தம். சோ நியாயம் நீதி எங்க சமமா கிடைக்குது? இன்னைக்கு எனக்கு கிடைக்கலையே, அதுதானே பல மாணவர்களுடைய ஆதங்க குரல். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று இந்த அரசின் கொள்கைக்கு ஏற்ப அனைத்து உயிர்களுக்கும் அனைத்தும் சமமாக கிடைக்க பெறுக என்பதை கருத்தில் கொண்டு மாணவர்களின் நலன் கருதி அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இத்தேர்விற்கு படிக்கக்கூடிய மாணவர்கள்
மாணவர்கள் நிதி அளவில் அதிக வசதி வாய்ப்புடன் கூடிய மாணவர்கள் அல்ல. இன்றளவும் 99% அல்லது 90% மாணவர்களும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். சரிங்களா? ஏழை மற்றும் அதிக குடும்ப பாரத்தை சுமக்கக்கூடிய மாணவர்கள். அத்துடன் சேர்த்து இந்த கஷ்டத்தையும் சுமக்க மாணவர்களால் முடியாது. எனவே இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு விரைந்து தங்களால் முடிந்த நடவடிக்கை எடுக்க விழைகிறோம், ஆசைப்படுகிறோம்னு சொல்லிட்டேன். சரிங்களா? தங்கள் தொகுதிக்குட்பட்ட பிரச்சனைகள் மட்டுமன்றி பொதுநல மனுவின் மீதும் தாங்கள் கவனம் கொண்டு மேலும் தமிழக இளைஞர்களின் நலன் கருதியும், நல்லா கவனிங்க, ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்களும் இது என் தொகுதி பிரச்சனை இல்லப்பான்னு சொல்லி நகர்ந்துடாம இது கண்டிப்பா ஒரு பொதுநல மனு. ஆமாங்க, மாணவர்களுடைய நலன் முக்கியம் இல்லை. ஏன்னா இவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான், எங்க ஃபாரின்ல இருந்து வந்து இல்லைங்க, கதறிட்டு இல்லை. சோ தமிழக மாணவர்களின் நலன் கருதியும் இளைஞர்களின் நலன் கருதியும் காவலர்களின் தேவை இந்த நாட்டுக்கு அவசிய தேவை. இப்ப கூட சொல்லியிருக்காங்க ஜட்ஜஸே, வெக்கமா இருக்கு, சிறை கைதிகளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்கு போதிய காவலர்கள் இல்லைன்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்துல சொல்லியிருக்காங்க நீதிபதிகள். அசிங்கமா இருக்கு. அப்ப அவ்வளவு தேவைகள் இருக்கு, காவலர்களுக்கான தேவை. ஆனா எங்க போய் முடியுது? காவலர்களுக்கான தேவை இருந்தும் அதற்கான அறிவிப்புகள் வெளியாவதற்கு இன்னும் 1 வருட காலம் இருக்கணும்னா நாங்க எங்க இருக்கோம், எந்த மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கும், இதையெல்லாம் மேற்கோள் காட்டி நீங்க தாராளமா பேசலாம். சரிங்களா? என்பதை கருத்தில் கொண்டும் தாங்கள் எங்களுக்காக குரல் கொடுத்து எங்கள் வாழ்வில் ஒளியேற்றுவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் சொல்லிட்டு உங்ககிட்ட தான் ஃபைனலா சரணடைஞ்சிருக்கோம். காரணம், நீங்கள் தான் மக்களின் குரலாக சட்டமன்றத்தில் என்று மாமன்றத்தில் ஒலிக்கக்கூடியவர்கள். சோ இதை நீங்க சொல்லி முன் வச்சு உங்களுடைய கோரிக்கைகள் அவர்கள் கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பா அவர்களின் வாயிலாக ஏதாவது ஒரு நன்மை நமக்கு நடைபெறுமான்னு பார்ப்போம். அறப்போராட்டம் சிறந்ததா இருக்கட்டும். எங்கோ இருக்கக்கூடிய நாம ஒன்றிணைவோம் உரிமைக்காக. சரிங்களா? கண்டிப்பா பண்ணுவீங்கன்னு நம்புறேன். இதை டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், பிரிண்ட் அவுட் எடுங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த பெறுநர் என்ற இடத்துலயும் இடம் மற்றும் தேதி என்ற இடத்துலயும் ஃபில் பண்ணிட்டு அவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்ட கொடுங்க. 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. சோ எல்லார்கிட்டையும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய தொகுதியினுடைய அந்த அலுவலகத்துக்கு சென்று பார்த்து அவர்களிடம் ஒப்படைச்சிட்டு வாங்க. 234 பேரும் நமக்காக ஒலிக்க தேவையில்லை குரல்கள். அட்லீஸ்ட் அதுல ஒரு 10 பேராவது நமக்காக பேசினாங்கன்னா இந்த அரசின் பார்வையிலும் இந்த காவலர் அதிகாரிகளின் பார்வையிலும் நம்மளுடைய குறைகள் வெளிப்படும். அதனாலாவது ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்தான் பார்ப்போம். கண்டிப்பா இணைவோம், நிறைய விஷயத்த கத்துப்போம், நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயத்த இது வாயிலாக நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.